Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மரண பயம் யாருக்கு வரும், இதன் தலைப்பு. ஆயுளை பற்றிய கவலைகளும் ஆயுள் குறைபாடுகளும் மனிதன் நிச்சயம் வருத்தப்படும் ஒரு விஷயங்களாகும். இந்த ஆயுளை பற்றிய கவலைகள் வயசான காலத்தில் வர்றதுங்கிறது நார்மல். ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவர் இன்னும் நான் எவ்வளோ நாளைக்கு இங்கே உயிரோடு இருப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனால் 20 வயசுலேயே 25 வயசுலேயே நாளைக்கு செத்து போயிடுவோமோ, நாளான்னைக்கு செத்து போயிடுவோமோன்னு ஒரு பய உணர்வோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரண பயத்தை தரும் கிரகங்கள் எவை, யாருக்கு இது வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும், எண்ணங்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும், இந்த 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை கேது கிரகணப்படுத்தி இருந்தாலும், 8ஆம் அதிபதியை கேது கிரகணப்படுத்தி இருக்காரு, இல்லை 5ஆம் அதிபதியை கேது கிரகணப்படுத்தி இருந்தாலும், சந்திரனோடு கேது ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோடு கேது ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும், உங்களுக்கு மரணம் பற்றிய சந்தேகங்களும் பயமும் நீண்ட காலம் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோங்கிற எண்ணமும் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் இறந்து போயிடுவீங்களான்னு கேட்டால் அது கிடையாது. அது நிறைய கணக்குகள் இருக்குது. லக்னாதிபதியுடைய நிலை, 3ஆம் அதிபதியுடைய நிலை, 8ஆம் அதிபதியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலையெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஆயுளை தீர்மானிக்கணும். ஆனால் ஆயுள் பற்றிய பயம், அந்த மரணம் பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது விவரம் தெரிந்த வயதிலிருந்து ஆரம்பிச்சிடும். இல்யூஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, கற்பனையாகவே இவர்கள் தினசரி மரணத்தை சந்தித்து கொண்டே இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி மனப்பிரமை பிடித்தவர்கள் மாதிரி மாற ஆரம்பிக்கிறதும், தன்னை சுற்றி இருக்கிற யாரையுமே நம்பாமல் போயிடுறதும், சாதாரணமாக கல்யாணமாகி கணவன் மனைவியை குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது கூட என் புருஷன் எனக்கு விஷம் வச்சுக்கிட்டு இருக்கான், ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிற மாதிரி நம்புறதும், என் பொண்டாட்டி என்னை கொல்ல பார்க்குறாங்கிற மாதிரி நம்புறதும், உறவுகளை நம்பாமல் போயிடுறதும், எல்லாத்துலேருந்தும் ஒதுங்கி இருந்துடுறதும் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? 5ஆம் இடம் 8ஆம் இடம் கேது அமர்ந்தாலும், 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை கேது கிரகணப்படுத்தி இருந்தாலும், சந்திரனை கேது ரொம்ப க்ளோஸாக பிடிச்சிருந்தாலும் இந்த மரண பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் மரணம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்தினாலே இவங்க வாழ்கிற நாட்களில் ஒழுங்காக வாழவே மாட்டாங்க. இன்றைக்கி செத்து போயிடுவோமோ, தூங்கும்போது செத்து போயிடுவோமோ, சாப்பிடும்போது புறையேறி செத்துருவோமோ, ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவோமோன்னு யோசித்து இவர்களால் வாழ்க்கையை எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமையே போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? முதல்ல ஜாதகத்தை தெளிவாக பார்த்து நம்மளுடைய ஆயுள் கணிதம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பயத்திலிருந்து அவர்களாகவே தான் வெளியே வரணும். இதுதான் பயத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த அமைப்பு உள்ளவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் தான் செய்யணும். ஆனால் நான் பார்த்த வகையில் இந்த அமைப்பு உள்ள ஜாதகர்கள் ஜாதகம் பார்ப்பாங்க. நாங்களும் சொல்லுவேன், நல்ல ஆயுள் பலம் இருக்குங்க, அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க, 82 வயசு வரைக்கும் பூரண ஆயுள் ஜாதகம் சொல்லி அரை மணி நேரத்துக்குள்ளே திருப்பி அவங்களுக்கு பயம் வந்துடும். அந்த சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் சரிங்க சார்னு கேட்பாங்க. ஆனால் பழையபடிக்கும் 2 நாளுக்குள்ளேயே மழைபடிக்கும் பயம் வந்துடும். ஸோ இதை வெற்றி கொள்வது அவ்வளவு எளிது அல்ல. நீங்களாக முயற்சி பண்ணி தான் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாயை கேது கிரகணப்படுத்தி இருந்தாலும், 8ஆம் இடத்துல கேது செவ்வாய் சேர்ந்திருந்தாலும், 5ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்ந்திருந்தாலும், அல்லது சந்திரனோடு கேது எங்கேயும் சேர்ந்தபடி அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மரண பயம் அப்படிங்கிறது வரும். ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு குருவோடு கேது ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும், புதனோடு கேது ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மரண பயம், சந்திரன் கேதுவை பிடிச்சிருந்தாலும் இந்த மரண பயங்கிறது வரும். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரனோடு கேது ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து 5ஆம் இடத்துல இருந்தாலும்,
சனியோடு கேது சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் இல்லை சந்திரனோடு கேது சேர்ந்து எங்கே இருந்தாலும் இந்த மரண பயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மரணத்தை எண்ணிய பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் கரெக்டாக ஒரு 25 வயசுக்கு மேலே தாண்டிட்டாங்கன்னா இவங்களுக்கு இதை தவிர வேறு சிந்தனையே இருக்காது. எனக்கு சார் வந்து திடீர்னு யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயாவது போய் சாப்பிடக்கூட முடிய மாட்டேங்குது, யாரையும் நம்பிக்கையோடு பார்க்கவே முடிய மாட்டேங்குதுன்னு புலம்பி தள்ளிடுவாங்க. இதில் தசாபுத்திகளும் நடப்புக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப மோசமாகும். அந்த தசைகள் நடப்புக்கு வர்ற காலத்தில் இன்னும் அதீதமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு ஆயுள் பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். கடகலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு 5ஆம் இடம் விருச்சிகத்தில் செவ்வாயோடு கேது ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும், 8ஆம் இடம் கும்பத்தில் சனியோடு கேது ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும், லக்னாதிபதி சந்திரனோடு கேது க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் இந்த மரண பயம் வரும். ஆக்சுவலாக இந்த சேர்க்கை அப்படிங்கிறத 5 டிகிரிக்கு உட்பட்டுங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்மளை வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியும். சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு குருவோடு கேது 8ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருந்தாலும், 5 டிகிரிக்குள்ளே இணைந்திருந்தாலும், ஏன்னா 5ஆம் அதிபதியும் குரு தான், 8ஆம் அதிபதியும் குரு தாங்கனால குருவோட சேர்ந்து இதில் 5ஆம் இடத்துல இருந்தாலும் இதே கவலை வந்துடும், 8ஆம் இடத்துல இருந்தாலும் இதே கவலை வந்துடும். இதில் கேது மட்டுமே 5ல் 8ல் உட்கார்ந்துருந்தாலுமே இந்த கவலை வரும். ஆனால் கேது மட்டுமே அமர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த தசை நடப்புக்கு வரும்போது தான் பிரச்சனை வரும். அதாவது ஒன்று கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கும், இல்லை கேது தசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த பயம் வரும். ஆனால் 5, 8ஆம் அதிபதிகளை கிரகணம் படுத்திட்டாருன்னா எப்போவுமே பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சந்திரனை கேது கிரகணப்படுத்திட்டாருனாலும் இந்த மரண பயங்கிறது தீரவே தீராது. எப்போ பார்த்தாலும் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னி லக்னக்காரர்களுக்கு சனியோடு 5ஆம் இடத்தில் கேது இணைந்திருந்தாலும், 5, 8ல் கேது இருந்தாலும், செவ்வாயோடு 8ஆம் இடத்தில் கேது கிரகணப்படுத்தின நிலையில் இணைந்திருந்தாலும், சந்திரனோடு கேது இருந்தாலும் இதே நிலை வரும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரனை கேது பிடித்து 8ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, சனியை கேது பிடிச்சு 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, மரண பயம் இவங்க கிட்ட இருந்து போகவே போகாது. ப்ளஸ் சந்திரனை கேது பிடிச்சிருந்தாலும் வரும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு புதனை கேது கிரகணப்படுத்தி 8ல் உட்காந்துட்டு இருந்தாலும் இவங்களும் திடீர்னு இறந்து போயிடுவோம். இவங்க தான் அதிகமாக எதிரிகளுக்கு பயப்படுவாங்க. விருச்சிக லக்னக்காரங்க எனக்கு எதிரிகள் நிறையா இருக்காங்க அப்படி எங்கேயும் போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க மாட்டாங்க, அப்படி பயந்து நடுங்குவாங்க. தன்னை சுற்றி எப்போவுமே ஒரு பாதுகாப்பு கவசம் ஏற்படுத்தி வச்சுக்குவாங்க. அந்த பாதுகாப்பு கவசத்தையும் நம்ப மாட்டாங்க. அது ஒரு பெரிய மனநோயாக மாறும். 5ஆம் இடத்தில் கேதுவோடு குரு இணைந்திருந்தாலும், சந்திரனை கேது பிடிச்சிருந்தாலும் வரும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரனை ஆல்ரெடி கேது பிடிச்சாருனாலே வந்துடும். அதே மாதிரி 5க்குடைய செவ்வாயை கேது 5லேயே பிடிச்சாலும் வரும். 8ஆம் இடத்துல சந்திரன் கேது இருந்தாலும் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். மகர லக்னத்திற்கு சூரியன் கேதுவோடு தொடர்பு கொண்டாலும் 8லேயே, 5க்குடைய சுக்கிரன் கேதுவினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், சந்திரன் கேதுவோடு பீடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மனநோய்ங்கிறது இருக்கும். பொதுவாக 5ல் 8ல் கேது இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். மரண பயம், எப்போ செத்து போயிடுவோமோ தெரியாது, ஆயுள் பற்றிய குறை அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். இல்லை 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதுங்கிறதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். ஆனால் அப்படி ஒன்றுமே இருக்காது, இவங்க பயந்து நடுங்குவாங்க. கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு புதன் 8ஆம் இடத்தில் கேதுவோடு சூழ்ந்திருந்தாலும் இந்த மரண பயங்கிறது வரும். இதில் என்ன சூழ்ச்சிமுன்னா, 8ஆம் அதிபதி புதன் 8லே ஆட்சி ஆகிடுறாரு, இதுலேயே ஆயுள் பலம் தீர்க்கம்ங்கிறது வரும். ஆனால் கேதுவினால் அவர் கிரகணப்படுத்தப்பட்டிருக்கனால இவர்களுக்கு அந்த நம்பிக்கை வராது. மனதின் காரகன்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியையும் கேது பிடிக்கும்போது இந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். மனோகாரகனான சந்திரனை பிடிக்கும் போதும் மனக்குழப்பத்தினால இந்த குழப்பங்கள் வரும். மீனலக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரனை கேது 8லேயே பிடிச்சிருந்தாலும் கிரகணப்படுத்தியிருந்தாலும், 5ஆம் அதிபதி சந்திரனை கேது 5லேயே கிரகணப்படுத்தியிருந்தாலும், அல்லது சந்திரன் கேது இணைந்து எங்கே இருந்தாலும் மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மரண பயத்தை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பேசும்போதே அசால்ட்டாக சொல்லுவாங்க, நான்லாம் செத்து போயிடுவேன் சார். எவ்வளவு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் அவங்கள்ட்ட திருப்பி திருப்பி பேசினாலும் அது அரை மணி நேரம் தாக்கு பிடிக்குமான்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக இருக்கிறதுங்கிறது தான் ஒரே வழி. உங்கள் மனதை நீங்கள் திடப்படுத்தி கொள்ள இந்த மரண பயத்தை வெல்ல முடியும். இறை வழிபாடு, நவகிரக ஸ்தோத்திரம், கோளறு பதிகம் இதெல்லாம் படிக்கலாம். குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யலாம். அப்போ உங்கள் மனம் தெளிவடையும், சாந்தி அடையும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.